நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமே சொல்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வினிதா ராஜா. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிகமெண்ட் டியர்ஸ், லிகமெண்ட் பெயின்ஸ் இது பற்றின சந்தேகங்களுக்கெல்லாம் பதிலளிக்கிறதுக்காக மெரிடியன் ஹாஸ்பிட்டல்லேருந்து எலும்பியல் மருத்துவர் டாக்டர் தினேஷ் சௌத்ரி நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆர்த்தோபெடிக்ஸில் கீஹோல் சர்ஜரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள். ஆர்த்தோபெடிக்ஸில் கீஹோல்ன்றது வி கால் இட் ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்வாங்க. ஸோ ஆர்த்ரோஸ்கோப்பினா இட்ஸ் ஆக்சுவலி 2 words, ஆர்த்ரோ அண்ட் ஸ்கோபி. ஆர்த்ரோனா ஜாயின்ட்ஸ் அண்ட் ஸ்கோப்பினா வீடியோ கேமரா. ஸோ ஜாயிண்ட்டுக்குள்ளே வீடியோ கேமரா போட்டு பார்க்குறது தான் ஆர்த்ரோஸ்கோப்பின்வாங்க. இது கீஹோல் வழியாக பண்ணலாம். எங்கெல்லாம் பண்ணலான்னா we can do it in the knee joint, hip joint, shoulder joint. இப்போது ankle joints, elbow, wrist எல்லா ஜாயின்ட்ஸ்லையும் பண்ணலாம். இப்போது ரீசெண்டாக we can even do it in ஸ்பைனில் கூட. இந்த ஸ்பைனில் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கூட இந்த கீஹோல், இந்த எண்டோஸ்கோபி மாதிரி வழியாக உள்ள வீடியோ கேமரா போட்டு அதை குணப்படுத்தலாம். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஆர்த்ரோஸ்கோபி மூலம் நம்ம பண்ணலாம்? இப்போ நான் சொன்ன மாதிரி நீ ஜாயிண்ட்டில் லிகமெண்ட்னா தசைநார். ஸோ நீன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4-5 தசைநார்கள் உள்ளன. அதில் ஏதாவது டேர் இருந்தால், இல்லை ஷோல்டரில் இந்த ரொட்டேட்டர் கஃப் டேர்ன்னுவாங்க, அண்ட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன், ரிப்பீட்டட் ஷோல்டர் டிஸ்லொகேஷன்ஸ், இந்த ப்ரொசீஜர்ஸ்க்கு ஹிப் ஜாயிண்ட் பெயின், ஹிப் ஜாயிண்ட் சைனோவைட்டிஸ் அண்ட் ஆங்கிள் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், இந்த ஜாயின்ஸ்க்கெலாம் ஆர்த்ரோஸ்கோபி மூலமா நிவாரணம் தரலாம். டாக்டர், எல்லா லிகமெண்ட் டியர்ஸ்க்கும் வந்து அறுவை சிகிச்சைங்கிறது அவசியமா? லிகமெண்ட்றது தசைநார் கிழிஞ்சாலே அறுவை சிகிச்சைன்றது அது ஒரு தவறான பார்வை தான். ஆல் லிகமெண்ட் டேர்ஸ் டெஃபினெட்லி டஸ் நாட் ரிக்வயர் சர்ஜரி. எஸ்பெஷலி த மோஸ்ட் காமன் லிகமெண்ட் டேர்னா ஏசிஎல் டேர் தான். ஏசிஎல் டேர் ஆனாலே சர்ஜரி பண்ணிக்கணுன்றது ஒரு தவறான பார்வை தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன், த ஆக்குபேஷன், த ஏஜ் அட் விச் ஹி ஹேஸ் தி இன்ஜுரி. இது எல்லாமே வைத்துக்கொண்டு தான் நம்ம அதை முடிவு செய்ய முடியும். இப்போது யாருக்கு சர்ஜரி பண்ணோம், இப்போ ஏசிஎல் டேரை இருக்குது, இல்லை ஒரு பிசிஎல் டேரை இருக்குது. ஏசிஎல்ன்றது ஒரு காமன் லிகமெண்ட் இந்த நீ ஜாயிண்ட். இது டேரை இருக்குது, யாருக்கு சர்ஜரி பண்ணோன்னா பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ். கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்னால் யூ ஆர் இன் கான்டாக்ட் வித் அனதர் பர்சன். எக்ஸாம்பிள் ஃபுட்பால், கபடி, டென்னிஸ் அண்ட் கிரிக்கெட், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு ஏசிஎல் டேருக்கு பின்னாடி லிகமெண்ட் டேர், அந்த ஏசிஎல் டேருக்கு அப்புறம் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது, தட் இஸ் கால் கீழே வச்சாலே கால் ஸ்லிப் ஆகுது, என்னால் நடக்க முடியல இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே ஏசிஎல் டேர் இருக்குது, லெஃப்ட் நீல ஏசிஎல் டேர் இருக்குது, பட் லக்கிலி ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்ஸ்டெபிலிட்டி, ஐ டோன்ட் பிளே கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கச்சியில் ஐ ஹேவன்ட் காட் இட் ஆப்ரேட்டட். ஸோ யாருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்றது த பெஸ்ட் பர்சன் டு டிசைட் இஸ் த டாக்டர், யுவர் சர்ஜன். இப்போ எலும்பு தேய்மானம் அப்படின்னா என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? எலும்பு தேய்மானன்றது ஆக்சுவலி ஒரு அது தவறான கான்செப்ட். எலும்பு வந்து 2 எலும்பு மீட் பண்ணுற இடத்த ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 2 எலும்பு மீட் பண்ணும்போது அந்த நுனி பகுதியே கார்ட்லேஜ் இருக்கும். ஸோ இந்த 2 எலும்பு மீட் பண்ணும்போது தட் பி அ லாட் ஆஃப் கார்ட்லேஜ் இந்த ஜாயிண்ட். ஸோ அந்த கார்ட்லேஜ் இருக்கும்போது இட்ஸ் அண்டர் அ லாட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ அந்த மூமெண்ட் இருக்கும், அந்த இடத்த ஜாயிண்ட்டு தான் மூமெண்ட்ஸே இருக்கும். ஸோ டியூ டு த ரிப்பீட்டட் ஃப்ரிக்ஷன் அந்த கார்ட்லேஜ் தான் தேய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் மூட்டுன்னுவாங்க. மூட்டு தேய்மானம் தான் இஸ் மோர் ரைட் டேர்ம். ஸோ இந்த மூட்டு தேய்மானம் வந்து இட்ஸ் ஹேப்பன்ஸ் மோஸ்ட் காமன்லி இந்த நீ ஜாயிண்ட், ஃபாலோட் பை த ஹிப் ஜாயிண்ட், ஈவன் ஷோல்டர் ஜாயிண்ட்டில் கூட வரும். ஸோ இதுதான் மூட்டு தேய்மானத்தினால தான் அந்த வலியே வருது. ஸோ அந்த மூட்டு தேய்மானம் தான் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் டேமேஜ் த கார்ட்லேஜ் இந்த ஜாயிண்ட். மூட்டு தேய்மானம் வர என்ன காரணம் டாக்டர்? மூட்டு தேய்மானம் வர பல காரணங்கள் இருக்கிறது. மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெயின் ரீசன்ஸ். ஒன்று வந்து மாடிஃபையபிள், இன்னொன்று வந்து நான் மாடிஃபையபிள். மாடிஃபையபிள்னால் நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் மாடிஃபையபிள்னால் நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் மாடிஃபையபிள் எடுத்திங்கன்னா இந்த ஏஜ், இந்த வயசு ஆக மூட்டு தேய்மானம் கண்டிப்பாக வரும், எல்லாருக்கும் வரும் ஆஸ் த ஏஜ் ப்ராக்ரஸஸ். அண்டு மாடிஃபையபிள்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட், உங்கள் வெயிட் எடை கூட the risk for damage to the cartilage is more, damage to the joints is more. மூட்டு தேய்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஏஜ், உங்கள் லைஃப் ஸ்டைல் ஆக்டிவிட்டீஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நீங்கள் மூமெண்ட்டே இல்லாமல் நீங்கள் அப்படியே ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கவங்களுக்கு எடை ஜாஸ்தியாக இருக்கும், அதனால மூட்டு தேய வாய்ப்பு இருக்குது. அண்ட் சம் எனி ஃப்ராக்சர்ஸ், எதாவது ப்ரீவியஸாக நீங்கள் எதாவது ஃப்ராக்சர் இருக்குது, இட் இஸ் இன் டு த ஜாயிண்ட், தட் ரிசல்ட்ஸ் இன் செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ். நம்மளோட ஜாயின்ஸில் வந்து ஃப்ளூயிட் கம்மியானால் வந்துட்டு பெயின் வரும் அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது வந்து எப்படி உண்மையா? அதை பற்றி ஃப்ளூயிட் கம்மியானால் பெயின் வரும்ன்றது அதுவும் ஒரு தவறான கான்செப்ட் தான். ஸோ ஜாயிண்ட்டில் பெயின் வந்து ஃப்ளூயிட் கம்மியாகிறதுனால வரதில்லை. ஜாயிண்ட் பெயின் மெயினாக மூட்டு தேய்மானத்தினால தான் வருது. இன்ஃபேக்ட் மூட்டு தேய்றதுனால there will be more fluid collection inside the joint. ஸோ அந்த ஃப்ளூயிட் கம்மியாக இருக்கிறனால ஜாயிண்ட் பெயின் வருதுன்றது அது ஒரு ராங்கான கான்செப்ட் தான்.
நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எப்போ போகணும் டாக்டர்? ஸோ அந்த மூட்டு தேய்மானம் வந்து மோஸ்ட் காமன்லி நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் இட் அக்கர்ஸ் இந்த நீ ஜாயிண்ட் தான் வரும். அண்ட் வெஸ்டர்ன் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஹிப் ஜாயிண்ட் இஸ் மோர் தன் நீ ஜாயிண்ட். ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா there are like 4 stages of knee replacement. 1, 2, 3, 4 நாங்கள் சொல்லுவோம். எப்போ இந்த கிரேட் 1, 2 can be managed conservatively, medicines, tablets, physiotherapy, even injections. இப்போ லேட்டஸ்ட்டாக இன்ஜெக்ஷன்ஸ் லைக் PRP, stem cells, they also can be given. எப்போ உங்களால் உட்காந்து எந்திரிக்கவே வலியாக இருக்குது, ஒரு 5 அடி 10 அடி எடுத்து வச்சாலே வலியாக இருக்குது, நடக்க முடியல, படிக்கட்டு ஏறுறது இறங்குது வலிக்குது, அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் அட்வைசபிள். டாக்டர், மூட்டு தேய்மானத்துக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணலாம்? எஸ்பெஷலி முட்டி தேய்மானத்துக்கு த லாஸ்ட் ரிசார்ட் இஸ் ஆல்வேஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை எவ்வளோக்கு போஸ்ட்பான் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. போஸ்ட்பான் இந்த சென்ஸ் அந்த ஏஜ் வைஸாக 65 to 70 இஸ் ஐடியல் ஏஜ் ஃபார் த நீ ரீப்ளேஸ்மெண்ட். பட் சில பேருக்கு 45, 50லேயே நீ வந்து ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டார்ட் ஆகிடும், மூட்டு தேய்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேக்ஸிமம் நம்ம வந்து வி ஷுட் லுக் அட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் சேஞ்சிங் யுவர் ரெடியூசிங் அ வெயிட். ஸோ இப்போ 1 கிலோ வெயிட் ஜாஸ்தியானாலே இட் ஆட்ஸ் அபவுட் 4 நியூட்டன்ஸ் ப்ரெஷர் ஆன் த நீ. ஸோ ஒரு 5 கிலோ வெயிட் இடம் குறைஞ்சிங்கன்னா இட் ரெடியூசஸ் த ப்ரெஷர், த லோட் ஆன் த நீ, அண்ட் த மூட்டு தேய்றது கொஞ்சம் முட்டி வலியும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ், ஃபிசியோதெரப்பி என்னென்னா நீ ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸ். சம்டைம்ஸ் இந்த மசில்ஸ் அரௌண்ட் த நீ இம்பேலன்ஸ்னாலும் மூட்டு வந்து ஃபாஸ்ட்டாக தேய ஆரம்பிச்சிடும். ஸோ நீ ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைசஸ், குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங், இந்த மாதிரி எக்ஸசைசஸும் செய்யலாம். அண்ட் ஸ்லிப்பர்ஸ், இந்த ஃபுட்வேர் மாடிஃபிகேஷன்ஸ், அந்த ஹீல் மாடிஃபிகேஷன்ஸ் இதுவும் செய்யலாம். அண்ட் இந்த சம் நீ ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீ ஸ்பெஷலைஸ் பெல்ட்லாம் இருக்குது, நீ பெல்ட்லாம் அதுவும் போட்டுக்கலாம். இப்போ முட்டி வலி இருக்கவங்க வந்துட்டு வாக்கிங் போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அது பற்றி ரொம்ப காமனாக கேட்குற கேள்வி தான். முட்டி வலி இருக்கவங்க வாக்கிங் செய்யலாமா செய்யக்கூடாதுன்ட்டு. அந்த முட்டி வலி வந்து எதனாலருந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். முட்டி வலி இருக்குன்னா வாக்கிங் செய்கிறதுனால மூட்டு தேய்மானம் வரவே வராது. ஸோ மூட்டு தேய்மானம் ஏன் வருதுன்னா there is some ligament injury in the knee joint which is predisposing to the arthritis. ஸோ ACL டேராக இருக்கலாம், இல்லை மெனிஸ்கல் டேராக இருக்கலாம். அப்படி ஏதாவது டேர் இருந்துச்சுன்னா that tear has to get corrected. ஸோ அது பார்த்துக்கோங்க, அது டேர் எதாவது இருக்கான்ட்டு. டேர் எதுவுமே இல்லை, உங்கள் மூட்டு நல்லா இருக்குன்னா டெஃபினட்டாக வாக்கிங் பண்ணலாம். வாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி along with walking also do some strengthening exercises. அந்த மசில் இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மசில் இம்பேலன்ஸையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு வாக்கிங் டெஃபினட்டாக பண்ணலாம். வாக்கிங் செய்கிறதுனால மூட்டு தேய்மானம் வரவே வராது. இந்த மூட்டு தேய்மானங்கிறது எந்த ஏஜில் வந்து ஸ்டார்ட் ஆகும் காமனாக? யூஸ்வலி ஸ்டார்ட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 30, 35 அந்த ஏஜில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஏஜ் நல்ல ஆக்டிவாக எடையை குறைச்சி கரெக்டான உங்கள் ஏஜுக்கு உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த இடையில இருந்தீங்கன்னா அந்த மூட்டு ஃபர்தர் அந்த 55, 65ல் வர மூட்டு தேய்மானத்தை நீங்கள் தவிர்க்கலாம். இந்த ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துலேயே உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின்ஸில் அந்த மாதிரி என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும்? இப்போ சொல்கிறாங்க சிட்டிங் இஸ் அ நியூ ஸ்மோக்கிங்கிறாங்க. ஸோ அந்த ஒரே இடத்துல உட்காரது வந்து மிகப்பெரிய பிரச்சனை தான். ஸோ ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் ட்ரை டு கெட் அஸ் மச் ஆக்டிவிட்டீஸ் அஸ் பாசிபிள். ஒன் டேக்கு இந்த CDC, the Centers of Disease Control, they recommend 45 minutes of exercise 4 times a week. ஸோ 4 times a week டெய்லி ஜிம்முக்கு போகணும், டெய்லி வாக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் 4 times a week 45 minutes அந்த எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். இட் கேன் பி வாக்கிங், இட் கேன் பி ரன்னிங், இட் கேன் பி லிஃப்டிங் வெயிட்ஸ், இல்லை ஸ்விம்மிங், வாட் எவர், ஆர் ஈவன் பிளேயிங் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட். உங்களுக்கு பிடித்த விளையாட்டையும் விளையாடலாம். இது கண்டிப்பாக செஞ்சீங்கன்னா ஈவன் ஐடி கம்பெனிஸ் வி கேன் பெனிஃபிட். டாக்டர், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து லிகமெண்ட் டியர்ஸ்லாம் ஆகும்போது அதை எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க சீக்கிரம் சரியாகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி இது பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் மோஸ்ட் காமன் பீப்புள் டு ஹேவ் அ லிகமெண்ட் டேர்ஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது, எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் இந்த கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் லைக் ஃபுட்பால், பேஸ்கெட் பால், இந்த கபடி இதெல்லாம் ஆடும்போது லிகமெண்ட் டேர் இஸ் வெரி வெரி காமன். அந்த மோஸ்ட் காமன்லி இன்ஜர்ட் லிகமெண்ட் பார்த்தீங்கன்னா ACL தான். ஸோ அந்த மாதிரி லிகமெண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எஸ்பெஷலி ஆகும்போது தே ஹேவ் டு கெட் ஆப்ரேட்டட். ஆப்ரேட் பண்ணாமல் நீங்கள் வந்து அதே ஆட தொடங்கினீங்கன்னா அகெயின் there will be lot of instability. அந்த இன்ஸ்டெபிலிட்டினா இந்த ஜாயிண்ட் வந்து விலகிட்டே இருக்கும். முட்டில் வந்து ஸ்டெபிலிட்டியே இல்லாமல், டைட்னஸ் இல்லாமல், ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் ஸ்லிப் ஆகிட்டே இருக்கும். நீ ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஆகிட்டே இருந்து சர்ஜரி பண்ணாமல் அப்படியே விட்டாங்கன்னா மூட்டு வந்து ரொம்ப விரைவாக தேஞ்சிடும். ஸோ ஒரு 65, 70ல் வர மூட்டு தேய்மானம் 40, 45லே வந்துடும். then they will result in a knee replacement at the very early age. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு டெஃபினட்டாக நீ ஆர்த்ரோஸ்கோபி பண்ணி ACL ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் மெனிஸ்கல் ரிப்பேர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. ஒன்ஸ் சர்ஜரி பண்ண பிறகு அரவுண்ட் 9 months ஆஃப் ரீஹாபிலேஷன் இருக்கணும்.
ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ்ன்றது இட் ஷுட் ஹேப்பன் ஒன்லி ஆஃப்டர் 9 months. டாக்டர், லிகமெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்க பர்சனுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இதுதான் இவங்க சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி? லிகமெண்ட்டுக்கு ஃபுட்டுக்கு there is no correlation. You can have a normal diet. நார்மலாக நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது சாப்பிடலாம் வித் ஹை ப்ரோட்டீன் ரிச். டாக்டர், லிகமெண்ட் டியர்ஸ் வந்து பாடியில் எந்த இடத்துல சீக்கிரமாக அஃபெக்ட் ஆயிரும்? அதை பற்றி மோஸ்ட் காமன் வந்து முட்டி தான். முட்டியில் the ACL tear the most common ligament followed by meniscus. மெனிஸ்கஸ் வந்து மீடியல் மெனிஸ்கஸ், லேட்டரல் மெனிஸ்கஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் முட்டியில் வரலாம். அடுத்து ஷோல்டர் ஜாயிண்ட், ஷோல்டரில் ரொட்டேட்டர் கஃப்னு சொல்லுவாங்க, அண்ட் லேபரல் டேஸ். இந்த ரெண்டு தான் மோஸ்ட் காமன் பிளேசஸ் ஃபார் லிகமெண்ட் டேஸ் இந்த பாடி. லோ பேக் பெயின் வரதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? லோ பேக் பெயின் இஸ் வெரி காமன் நவ். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் பார்த்தீங்கன்னா போஸ்டர் தான். ராங் போஸ்டரல் மெக்கானிசம் தப்பாக இருக்கனால தான் லோ பேக் பெயின் வருது. And also because of imbalance of the muscles, and the spine muscles and the core muscles, abdominal muscles இதெல்லாம் வீக்காக இருக்கிறதுனால லோ பேக் பெயின் ரொம்ப சீக்கிரமாக வருது. ஸோ இந்த போஸ்டரை கரெக்ட் பண்ணோம், அந்த ஸ்பைனல் அந்த மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அண்ட் அதர் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்க்ன்றது அகெயின் ஜவ்வு பிட்வீன் 2 ஸ்பைனல் போன்ஸ். இந்த ஜவ்வு விலகி அந்த நரம்பு மேலே அழுத்தினாலும் இந்த லோ பேக் பெயின் வரலாம். இந்த லோ பேக் பெயின் இந்த லெக்ஸ் வரைக்கும் கூட பெயின் வரலாம். கால் மறுத்து போன சென்சேஷன் இதெல்லாம் கூட பிகாஸ் ஆஃப் அந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் தான். நெக்ஸ்ட் திங் இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு வாங்க. இந்த மூட்டில் தேய்மானம், முதுகெலும்பில் தேய்மானம் வந்தால் அந்த ஸ்பாண்டிலைட்டிஸ்ன்னு ஸ்பாண்டிலைட்டிஸ். அண்ட் ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ், வேறு முதுகெலும்பு வந்து ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு மேலே நகர்ந்துருக்கு, அந்த டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அதனாலதான் இந்த லோ பேக் பெயின் வரலாம். லாங் டிரைவ் போகிறவங்களுக்கு காமனாகவே பேக் பெயின் வர்றது வந்து இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? இந்த மோஸ்ட் காமன் ரீசன் வந்து இந்த மெக்கானிக்கல் பேக் பெயின் சொல்லுவாங்க. டியூ டு த போஸ்டர் தான். போஸ்டர் அண்ட் மசில் இம்பேலன்ஸ் தான். ஸோ அந்த நான் சொன்ன மாதிரி ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அந்த கோர் மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் வந்து சரியாகும். இந்த லிகமெண்ட் டியர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கணும்? லிகமெண்ட் டேர் வந்து பார்ஷியல் டேர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் கிவ் ரெஸ்ட். அந்த ஸ்போர்ட்டை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். எந்த ஸ்போர்ட்னாலேருந்து உங்களுக்கு அந்த லிகமெண்ட் டேர் வந்துச்சோ அதை அவாய்ட் பண்ணால் பெட்டர். அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு டாக்டர் அணுகி இந்த டேருக்கான அந்த அறுவை சிகிச்சை செஞ்சு கொண்டால் அது பெட்டராக இருக்கும். இப்போ பேக் பெயின் வந்து டிஸ்க் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம்? அகெயின் பேக் பெயின் நமக்கு மோஸ்ட் காமன் காஸ் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னுவாங்க. இந்த டிஸ்க் ப்ரொலாப்ஸ் 90% வந்து கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, தட் இஸ் மெடிசன்ஸ், ஃபிசியோதெரப்பியில் அகெயின் அந்த மசில் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, மசில் ட்ராக்ஷன் அண்ட் ஐஎஃப்டி இதுலேயே வந்து சரியாகும் வித் மெடிசன்ஸ் அண்ட் ரெஸ்ட். இந்த 10% இது சரியாகாதுன்னா அப்போது தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் சர்ஜரி. அண்ட் டிஸ்க் ப்ரொலாப்ஸில் யூ ஹேவ் டு ரிமூவ் த டிஸ்க். அந்த டிஸ்க் வெளில வந்து டிஸ்க்கு வந்து நரம்பு மேலே அழுத்திட்டு இருக்கோம், அந்த அழுத்துகிற பகுதியை ரிமூவ் பண்ணிட்டா இதுக்கு தீர்வு வரும். இதை வந்து இப்போ நம்ம கீ ஹோலில் கூட செய்யலாம். கீ ஹோலில் அந்த வீடியோ கேமரா போடுற மாதிரி, இந்த ஜாயின்ஸில் வீடியோ கேமரா போடுற மாதிரி ஸ்பைன்லேயும் வீடியோ கேமரா போட்டு அந்த வெளில வந்து டிஸ்க்கை வந்து கீ ஹோல் சர்ஜரியிலே சரி பண்ணலாம். லிகமெண்ட் டியர்ஸ், லிகமெண்ட் பெயின்ஸ் பற்றின பல்வேறு சந்தேகங்களுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பதிலளிச்சிங்க. நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் மற்றொரு நலமே சுருங்கல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.